கல்வி உதவி கேட்டு போன பொண்ணை அவருடைய அறையில் வச்சு பாலியல் ரீதியாக அந்த பொண்ணை கெடுக்கிறாரு. ஏன் சேர்ந்த உடனேயுமே எப்போ அவன் புள்ள சொன்னபடி கேட்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் அது. உதவி வேலைக்கார பொண்ணை பிரிஞ்சோல் ரேவண்ணா போய் கட்டி பிடிக்கிறாரு அவங்க அம்மாவை. பிரிஞ்சோல் ரேவண்ணா பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாரு. மம்தா பானர்ஜி புகார் என்பது ஆனந்த் மீது காவல்துறை பணியாற்றுகிற இடைநிலை அதிகாரி அந்த மாதிரி புகார் கொடுக்குது. என்ன வம்படியா அவருடைய அறைக்கு வர சொல்றாரு, சிவில் ட்ரெஸ்ல வர சொல்றாரு. இப்போ இதெல்லாம் புகார வந்த பிறகுதான் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது. ஆனா ஆளுநரே முதலமைச்சர் மேல புகார் சொல்லியிருக்காரு, அவதூறு புகார். இந்த வழக்கு திட்டமிட்டு என் மீது புனையப்படுகிறதுங்கிறதா அவதூறா சொல்றாரு. பாலியல் ரீதியாக சம்பவம் நடந்திருக்கா இல்லையாங்கிறத விஷயம். சொல்லப்படக்கூடிய புகார் ராஜ்பவன்ல பெண்கள் போறதுக்கே பயப்படுறாங்க. காவல்துறை அங்க பணியில் இருக்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அப்போ பெண் காவலர்கள் அங்க பணியே செய்ய முடியல. மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் பேர் வேண்டாம், அந்த அம்மா பேர், இவர் ராஜஸ்தான். அந்த அம்மா கார் தப்பிச்சு ஓடலையா, அழுதுட்டு. இந்த கேவலம் நடந்துதா நடக்கலையா? அப்ப இதெல்லாம் இட்டு கட்டியா, இதெல்லாம் செட்டப்பா? அவர் பணியில் இருக்கிற போது எத்தனை பெண்களுக்கு எடுத்திருப்பார். இந்த மாதிரியான வழக்குகள் வந்தாலும் அவங்க மேல நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் நடத்திட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்று நம்முடைய நேர்காணலில் தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா அவர்கள் போக்சோ வழக்கில் மாட்டியிருக்காங்க. வழக்கினுடைய முக்கிய காரணமாக சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த ஒரு பணிப்பெண்ணை அவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி இருக்கதா அவருடைய தாய் புகார் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து இந்த விஷயத்தை மறைப்பதற்கு உண்டான நிறைய வேலைகள் நடந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி பொதுவெளிக்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அவதூறு வழக்கு அவங்க மேலே பாஞ்சிருக்கு. இந்த வழக்கை யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுநர் ஆனந்த் அப்படிங்கிறவர் இந்த அவதூறு வழக்கு போட்டிருக்காங்க. மம்தா பானர்ஜி சைட்லேருந்து சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்பவனுக்கு பெண்கள் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப அச்சப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக ஆளுநருக்கு பெண்களால் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற விஷயமும் பின்னணியில் இயங்கிட்டு இருக்கு. ஆனந்த் அவர்கள் தான் இந்த ஒரு விஷயத்த முன் வச்சுருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களையுமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது பொலிட்டீஷியன் மேலே செய்யப்படக்கூடிய அனி ட்ராப் அந்த மாதிரியான எதுவும் விஷயங்களா, இல்லை பின்னணியில் வேறு ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா? இது போன்ற பல புகார்கள் இந்திய மாநிலங்களில் பல புகார்கள் தொடர்ந்து நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ஜெயலலின்னு ஒரு காவல்துறை ஒரு ஆய்வாளரே நீங்கள் ஆளுநராக இருந்த பீஷ்ம நாராயண சிங், இவருக்கு அந்த அம்மா ரொம்ப நெருக்கமாகி மாநில அரசுகளே பல வேலைகளை சாதித்து கொண்டது. அப்போது அரசு இணக்கமாக இருந்தால் இணக்கமாக போகும். அரசுகள் ஆளுநரோ முதலமைச்சரும் சண்டையாக இருந்தால் புதுவெளிக்கு வரும். இதுதான். நீங்கள் மேகாலயா கவர்னர் அந்த சண்முகநாதன் அங்கே பல பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டார். இது மேகாலயாவில் கொஞ்சம் சூடு சொரணை அதிகமாக உள்ளவன் இருக்கான். நீங்கள் எந்த தப்பையும் அவனால் ஜீர்ணிக்க முடியாது. அரசியல்வாதிகளுடைய அயோக்கியத்தனத்துக்கு அடிபணிய மாட்டான். ஆளுநர் மாளிகையாக இருந்தா என்ன, குடியரசு மாளிகையாக இருந்தா என்ன? இல்லை, இந்த ட்ராப் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. இல்லை, டவுட்டு மனநோயாளிகளுக்கு தான் வரும், பித்தம் கலங்கியவர்களுக்கு தான் வரும். அதாவது பல பெண்கள் புகார் கொடுக்குறான், இதில் போய் எங்கே ட்ராப்பு? மேகாலயாவில் சண்முகநாதனை அந்த அரசாங்கமே தூக்கி போடுது. ஹனி ட்ராப் வைக்கிறதுக்கு நீங்கள் அதே கட்சி தான் வைக்க முடியும். ஹனி ட்ராப் என்பது அந்த கட்சியே வச்சா தான். வெளியாலெல்லாம் ஆளுநர் மாளிகையில் போக முடியுமா? வேறு பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் காங்கிரஸ் ஆள் உள்ளே போக முடியுமா? முடியாது. நீங்கள் ஆளுங்கட்சி தரப்பு இது தப்பிப்பதற்காக என்ன பண்ணுவான்? பொய் புகாருக்குவான். நீங்கள் எடியூரப்பா பணிப்பெண் அல்ல, உதவி கேட்டு போன பொண்ணு. ஓகே, இப்போ கல்வி உதவி கேட்டு போகிற பொண்ணு, வீட்டில் வேலை இல்லை வேலை பார்க்குற பொண்ணாக இருந்தால் நீங்கள் வெளியில் விஷயமே வெளியே வந்திருக்காது.
வேலை பார்க்கும்போது பல நாள் கழிச்செல்லாம் அவர் இந்த முயற்சி பண்ண மாட்டார். ஏன் சேர்ந்த உடனேயுமே எப்போ புள்ள சொன்னபடி கேட்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தான் அது. கல்வி உதவி கேட்டு போன பொண்ணை அவருடைய அறையில் வச்சு பாலியல் ரீதியாக அந்த பொண்ணை கெடுக்கிறார். இதுதான் நடந்தது. இல்லை பணம் கொடுத்து மறைச்சாங்க அப்படிங்கிற அதெல்லாம் எப்போ பிரச்சனை வந்த பிறகு தான் பணத்தை கொடுத்து மறைக்க பார்க்குறாங்க. இல்லை சிலர் சுயமரியாதைக்காக உயிரை விட்டுருவான், சிலர் சுயமரியாதைங்கிற ஒரு விஷயமே இல்லைன்னு நினச்சிக்குவான். அதில் நிறைய விஷயம் எப்படி வருதுன்னா மனிதனுடைய மனங்களை பொறுத்தான். காம்பரமைஸ் ஆகாதவன் தூக்கில் தொங்குறான், காம்பரமைஸ் ஆனவன் பலாயிரம் கோடியோட எல்லாத்தையும் சமரசம் பண்ணிவிட்டு மனைவி ஒரு பக்கம் போயிடுவா, ஒரு பக்கம் போயிடுவா, எதை பற்றி கவலை இல்லாமல் வாழ்கிறவன் இருக்கா. அதனால் இது சுயமரியாதை உள்ளவர்களுடைய பிரச்சனை தான். அது நீங்கள் இதே போல் பிரிஜுவல் ரேவண்ணா என்ன நடந்தது? எல்லாத்தையும் கை வச்சுட்டே இருக்கான், பிரச்சனையாக வரல. ஒரு உதவி வேலைக்கார பொண்ணை அவங்க பிரிஜுவல் ரேவண்ணா போய் கட்டி பிடிக்கிறாரு அவங்க அம்மாவை. மகளை பிரிஜுவல் ரேவண்ணா பாலியல் ரீதியாக பயன்படுத்திக்கிறாரு. அப்போது இதுதான் அவர்களுக்கு இப்போ பணத்தை கொடுத்தா வாங்குறவங்க பணத்தை வாங்கிட்டு வெளியிலே வராது. இது அதை மீறி உள்ள சுயமரியாதை உள்ள விஷயம். இப்போ மேற்கு வங்காள ஆளுநர் ஆனந்த் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, மம்தா மேல அவதூறு வழக்கு வந்து ஆமாம். அதாவது நீ மம்தா பானர்ஜி சரியானவரா ஆனந்த் சரியானவரான்னு நீங்கள் நல்லவன் தான் நல்லவனை கண்டுபிடிக்க முடியும். அயோக்கியம் தான் கண்டுபிடிப்பான். அயோக்கிய வாயை திறந்தாலும் அயோக்கிய விஷயம் தான் வரும். மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா ஒரு நடமாடும் அன்னை தெரசா. கல்கத்தாவில் தான் அன்னை தெரசா இருந்தது. அப்போது அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இதுவரை அந்த அம்மாவுக்கு இணையாக இந்திய ஜனநாயகத்தில் ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சரையோ மத்திய அமைச்சரையோ இது வரைக்கும் பார்க்கவே முடியாது. அப்போது அந்த அம்மா எதை சொன்னாலும் சரியாக இருக்கும், காமராஜ் எதை சொன்னாலும் சரியாக இருக்கும், கக்கன் எதை சொன்னாலும், இப்படி அளவுகோல தெரியாத பல பேர் இருக்கான், முட்டாள்கள் அயோக்கியம் இருக்கான். அவர்கள் வாயிலிருந்து வர்றது போல அயோக்கியத்தனமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மம்தா பானர்ஜி புகார் என்பது ஆனந்த் மீது காவல்துறை பணியாற்றுகிற காவல்துறை இடைநிலை அதிகாரி அந்த மாதிரி புகார் கொடுக்குது. என்ன வம்படியாக அவருடைய அறைக்கு வர சொல்கிறாரு, அறைக்கு வர சொல்லும்போது யூனிஃபார்மை கழட்டிட்டு சிவில் ட்ரெஸ்ஸில் வர சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் புகாரை வந்த பிறகு தான் முதலமைச்சர் கவனத்துக்கு போகுது. போன பிறகு அவருக்கு இப்போ யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு சேலையோடு எதுக்கு வர சொல்கிறாரு? அப்போ இதெல்லாமே பாலியல் ரீதியாக ஆளுநரே கூப்பிடும்போது போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா வசதி வாய்ப்பெல்லாம் வந்துடும். ராஜ்பவனுக்கு பெண்கள் போகிறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னா அது நீங்கள் தொடர்ந்து இது போல் புகார் ஏன் மேற்கு மேகாலயாவில் சண்முகநாதன் அதே கவர்மெண்ட் ட்ராப் பண்ணி போலியா 15 பல புகார் பெண்கள் பல புகார். மேகாலயா பூரா அவன் அம்பு வச்சுருப்பான், ஏன்னா ஆதிவாசி விஷம்பு விட்டுருவான். அப்போது ஐயோ அவர் உயிருக்கு உத்தரவாக திருப்பி எடுக்கலையா? அது மாதிரி பல இடங்களில் அதிகார மட்டத்தில் அரசியல்வாதிகள் மட்டத்தில் இது போன்று பல புகார்கள் நிலுவையில். ஏன்னா இங்கே எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமை இங்கே எதுவுமே இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தீங்கன்னா அவனே கட்ட பஞ்சாயத்து பேசுவான், காசு வாங்கிக்க, உனக்கு ஒரு 5 லட்சம் கிடைக்கும், எனக்கு ஒரு 5 லட்சம் கிடைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லையே. இதுதான் இந்திய ஜனநாயகம். அப்போது எத்தனை பேர் அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போய் தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு போனால் தான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் சிஎஸ்ஆர் கொடுப்பான், அப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவான், அப்புறம் நீதிமன்றத்தில் நம்பர் ஆகும், அப்புறம் அது வாய்தா போகும். சாதாரண விஷயம் இல்லை. இந்திய தண்டனை சட்டத்தில் ஒருத்தனை குற்றவாளி ஆக்குவது என்பது பல அதிகார தடைகளை உடைத்து தான் போகணும். அதில் மேற்கு வங்காளத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பூரா முதலமைச்சர் போய் சொல்கிறாங்க. முதலமைச்சர் என்ன சொல்லுது? முதலமைச்சர் சொல்லுவது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய மனசாட்சியை அந்த அம்மா சொல்லுது. எடியூரப்பாக இருந்தாலும் சரி, மேகாலயா சண்முகநாதன் இருந்தாலும் சரி, இங்கே ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஜெயலாலி அந்த அம்மா பேர், ஒரு போலீஸ், ஒரு பெண் போலீஸ். அவங்க குடும்பம் பூரா ஆளுநர் மாளிகையில் வேலைக்கு சேர்ந்துருச்சு. எப்படி வேலைக்கு சேர முடியும்? அப்போது பீஷ்மர் நாராயண் சிங்கினுடைய பீஷ்மருடைய கடாச்சகம் கிடைச்சா தான் அரசு வேலைக்கு போக முடியும். அப்போது ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்டு பாலியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், வேறு என்ன? இப்படி பல புகார்கள் இந்தியாவில் பல மாநிலங்களில் வருது. இதுக்கு பின்னாடி முழுமையாக பாலியல் புகாராக இருக்குமே தவிர இதில் சமரசமே செய்து கொள்ளக்கூடாது. கடுமையான தண்டனை கொடுக்கணும் இவர்களுக்கெல்லாம். நீங்கள் திவாரின்னு
ஒரு காங்கிரஸ் கமிட்டியில், அதாவது அகில இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒருவர். அவர் ஒரு பையன் வர்றான், எங்கள் அப்பா அவர், நான் 2வது மனைவியினுடைய பையன், என்னை சட்டபூர்வமாக அங்கீகரிக்க மாட்டேங்கிறாரு. வழக்கெல்லாம் நடந்து அவர் செத்து போயிட்டார். திவாரியை நீதிமன்றம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உங்கள் பையன் தானு சொல்லிச்சு. அதுக்கு அவன் போராடுறது 10 வருஷம், பல லட்சம் ரூபா செலவு, சாதாரண விஷயங்கள். அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் 25 கொலை குற்றவாளி, கொலை கேஸ் நிலுவையில் இருக்கிற பல குற்றவாளி இருக்கான். ஒரு தண்டனையே ஐரோப்பா நாடுகளில் தூக்கில் போட்டுருவோம். ஒரு கொலை குற்றத்தையே, கொலை முயற்சியை நீங்கள் சமரசம் இல்லாமல் காவல்துறை அதிகாரி நிரூபித்து 15 வருஷம் ஜெயிலும் தப்பிக்கவே முடியாது. இங்கே சாதாரண ரவுடியெல்லாம் எத்தனை கேஸ் இருக்குது? 25 கேஸ் நிலுவையில் இருக்குன்னா 25 கேஸ் நிரூபிக்க முடியல, காசை வாங்கிட்டு விட்டுறான். காவல்துறை நினைத்தால் ஒரு கேஸில் ஒரு கதையை முடிச்சிடலாம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சிறைகளில் 15,000 ரவுடி, ஃபுல் டைம் ரவுடி, பார்ட் டைம் ரவுடி இருக்கான். 15,000 பேர் இருக்கான். சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, வேலூர், கோயம்புத்தூர், கடலூர், இப்படி ஒரு ஜெயிலுக்கு 1500 பேர் இருக்கான். 10 ஜெயிலில் 5,000 பேர் இருக்கான். 15,000 பேர் பெயிலில் வரான், கொலை பண்ணுறான், அப்படி உள்ளே வரான், கொலை பண்ணுறான், உள்ளே பண்ணுறான். போலீஸ் என்ன பண்ணுது? புளியங்காய் பிடிக்கிட்டு இருக்கான். போலீஸே அவங்களோட கூட்டு ரவுடிகளோடு, கள்ளச்சந்தை வியாபாரிகளோடு எத்தனை காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கான் தெரியுமா? எடியூரப்பா மேல போக்சோ வழக்கு வந்து பாஞ்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள்ட்ட வந்து அவதூறு வழக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான வழக்குகள் வந்தாலும் அவங்க மேல நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. அதிகாரம் படைத்தவர்களை சட்டம் வளைச்சிரும். ஏன்னா முதலமைச்சர் இருந்தவர் எடியூரப்பா. எடியூரப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய ஆட்கள் யாரும் வரமாட்டான். சாட்சியை மிரட்டிடுவார், சாட்சியை கலைச்சிடுவார். அப்போ அவருக்கு இந்த வேலையை பார்ப்பதற்கு ஒரு சீனியர் கவுன்சில் 10 லட்ச ரூபா கொடுத்து அவரால் வைக்க முடியும். இவங்க 10,000 ரூபா கூட கொடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, எடியூரப்பா தரப்புக்கு ஒரு 10 பேர் பெரிய அதிகார மையத்தில் இருப்பவர்கள் நீங்கள் இந்த வழக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. வழக்கில் ஓட்டை நீங்கள் ஒன்றா சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்க முடியும். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. பல வழக்கில் நிறுத்து போகிறது காரணம் என்ன? நீதிபதிகள் வந்து நேரடியாக போய் குற்றத்தை நிரூபிப்பதற்கான எந்த வேலையும் செய்ய முடியாது. குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்க முடியாது. குற்றவாளியை கண்டுபிடிச்சி நேரடியாக கண்டுபிடிச்சி நிறுத்தக்கூடியவர் யார்? காவல்துறை. காவல்துறை வேலை போயிடும். காவல்துறை ஏவல் துறையாக மாறிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதா? நிறைய நடக்குது. அரசு துறைகளில் நிறைய நடக்குது. சினிமா துறைகளில் நடக்கிறதா நம்ம ரெகுலராகவே எல்லா துறையிலும் நடக்குது. ஏன் ராஜேஷ் தாஸ் எஸ்பி, லேடி எஸ்பியை காருக்குள்ளே வச்சு பாலியல் வன்புணர்வு செய்யலையா, தொந்தரவு பண்ணலையா? எஸ்பி ஒரு மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர், பேர் வேண்டாம் அந்த அம்மா பேர், இவர் ராஜேஷ் தாஸ். அந்த அம்மா காரு தப்பிச்சு ஓடலையா? அழுதுட்டு ஓடிச்சா ஓடலையா? இந்த கேவலம் நடந்துதான் நடக்கலையா? அப்போ இதெல்லாமே இட்டு கட்டியா? இதெல்லாம் செட்டப்பா? அப்போது நீங்கள் தவறு எல்லா மட்டத்திலையும் நடக்குது. எதிர்த்து போராடக்கூடிய ஆட்கள் வலுவாக இல்லை. அது அவங்களுக்கு பயம் இல்லை. ராஜேஷ் தாஸுக்கு ராஜேஷ் தாஸ் நீங்கள் எஸ்பிவே நீங்கள் காருக்குள்ளே வச்சு பாலியல் ரீதியாக அவர் தொந்தரவு பண்ணியிருக்காருன்னா, அவர் பணியில் இருக்கிற போது எத்தனை பெண்களை கெடுத்திருப்பார். இவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி, எஸ்பியாக இருந்திருப்பார், டிஐஜியாக இருந்திருப்பார், ஐஜியாக இருந்திருப்பார், இப்போ ஏடிஜிபியாக இருக்கார். இவரால் ஒரு பெரிய ஒரு கியூவே நிற்கும். ஆனால் யார் வருவா? எல்லாம் வேலை பார்ப்பாங்க. இல்லை, அப்போ அந்த அதிகாரம் தான் தப்பு செய்ய வைக்குதோ? வேற அதிகாரம், பணம் தான். பெரியார் சொல்கிறார்ல, பணக்காரன், படித்தவன், பதவிக்காரன், பாப்பான், 4 பேர் தாயா குற்றத்துக்கான காரணங்கிறார். ஏன்? எதையே வளைக்க முடியும். அவங்களோட வசதி இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அதனால் ஏழை மக்கள் எதிர்த்து போராட முடியல. நீங்கள் ஒரு பீகார் நினைக்கிறேன், இது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய நடந்தது. ரெகுலராக ஒரு டிஜிபி கிளப்புக்கு வருவார், கிரிக்கெட் கிளப்புக்கு. அந்த கிரிக்கெட் கிளப்புக்கு கல்லூரி மாணவர்கள் மாணவிகளும் பயிற்சிக்கு வருவாங்க. அப்போ அவர் ஒரு கல்லூரி மாணவியை பார்க்குறாரு. இவர் டிஜிபி, இவர் அந்த கிளப்புக்கு வர்றார். நம்ம வால்டர் தேவாரத்தை போல் வந்தவர். அந்த பொண்ணு இவர் கண்ணில் சிக்கிருச்சு. சிக்கின பிறகு அந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லி ஒரு டிஜிபி, இந்த வழக்கு நடந்தது, அந்த பொண்ணை கெடுத்துட்டார். வழக்கு வருது. அந்த பெண்ணினுடைய தந்தை கொல்லப்பட்டான், தாய் கொல்லப்பட்டான்.
அந்த பொண்ணு மனநோயாளின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. பல ஆண்டு காலம் வழக்கு நடந்து அவரை தண்டனை கொடுக்கும்போது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அந்த டிஜிபியை காப்பாற்றுவதற்கு அந்த அரசே முயல்கிறது. அதையும் மீறி பல சட்ட போராட்டங்கள் நடந்த பிறகு ஸ்டேடியத்தில் இருக்கக்கூடிய காவலாளி அதை சாட்சி சொல்கிறார். அதன் பிறகு தொடர்ந்து அவர் ஓய்வு பெற்றுட்டார் டிஜிபி. பல சாட்சிகள், பிறல் சாட்சிகள் பூரா மீண்டும் விசாரிக்கிற போது மறு விசாரணையில் நடந்தது உண்மைதான், நாங்கள் மிரட்டப்பட்டோம். அப்போ அப்பாவும் அம்மாவும் கொல்லப்பட்டார்கள். இந்த பாலியல் வழக்குகள் இந்தியா பூரா இதுதான் நிலை. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களிலும் இது போன்ற வழக்குகள் நிறைய நிலுவையில் இருக்குது. ஆனால் அரசியல்வாதிகள், அதிகாரிகள் அதிக அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் அவர்கள் குற்றவாளிகளாக இல்லை, வெளியே போயிடுறாங்க. இப்போது மேற்கு வங்காளத்தில் குற்றம் சாட்டப்படுகிறவர் முதலமைச்சருக்கே பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் இல்லையா? ஆமாம். அப்போது ஆளுநர் மீது புகார்னா நீங்கள் சாட்சி இல்லாமல் ஆளுநர் மேலே புகார் சொல்லிட முடியாது. ஆளுநரே முதலமைச்சர் மேலே புகார் சொல்லியிருக்காரு, அவதூறு புகார். அதான் இந்த வழக்கு திட்டமிட்டு என் மீது புனையப்படுகிறதுங்கிறதா அவதூறாக சொல்கிறாரு. ஆனால் பாலியல் ரீதியாக சம்பவம் நடந்திருக்கா இல்லையாங்கிறத விஷயம். அவதூறு புகார் தூக்கி ஓரமாக போடுங்க. அவதூறு புகார் அரசியல் ரீதியான புகார். சொல்லப்படக்கூடிய புகார் ராஜ்பவன்ல பெண்கள் போறதுக்கே பயப்படுறாங்க. அதுதான். அப்ப என்ன நடக்குது? ராஜ்பவன்ல காவல்துறை தான், வேற யாரும் இல்லை. காவல்துறை அங்க பணியில் இருக்க முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாங்க. அப்போ பெண் காவலர்கள் அங்க பணியே செய்ய முடியல. இதுதான் புகார். இந்த புகார் விசாரிக்கணும். யார் விசாரிக்கிறது? மாநில அரசு விசாரிச்சா மாநில அரசு அதிகாரிகள் இதுக்குள்ள ரொம்ப டீப்பா போய் விசாரிக்க மாட்டாங்க. ஏன்னா குற்றவாளி ஆளுநர். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு சட்ட அமைச்சர் ரகுபதி மீது அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு 2 வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்போ அந்த வழக்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதில் சாட்சியே இல்லாமல் எல்லா சாட்சியும் பிறல் சாட்சியாக போயிடும். அமைச்சருக்கு எதிராக சொல்லுவாங்களா? சரி, அமைச்சர் போய் ஒரு டிஎஸ்பி தலைமையில் ஆன ஒரு அதிகாரி தான் போய் விசாரிக்கணும். அவரை நீங்கள் எப்படி இங்கே சொத்து வந்தது, எப்படி இங்கே நிலம் வாங்கினீங்க, எப்படி இந்த பள்ளிக்கூடம் காலேஜ் கட்டினீங்க, இது போய் அமைச்சரை போய் டிஎஸ்பி விசாரிப்பாரா? விசாரிக்க முடியுமா? மிரட்ட முடியுமா? விரட்ட முடியுமா? காவல்துறைக்கு உரியான எல்லா செயல்பாடுகளையும் அவர்கிட்ட காமிக்க முடியுமா? முடியாது. நீங்கள் சிசிபி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஒரு 15 டீம் இருக்குது எங்கள் கமிஷனர் ஆஃபீஸில். அங்கே வர்ற ஆட்கள் பூராமே ஒயிட் காலர் தான், எல்லாம் ஆடிக்காரர் தான் வருவான், நிறுத்திட்டு வருவான். அவர்களை வந்தால் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஒவ்வொரு டீம்லேயும் ஒரு காவல்துறை ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்க, வரவேற்பாளர். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அக்யூஸ்ட் வந்தோடனையும் அவங்கள அமர வைத்து ஒரு தண்ணி பாட்டில் பண்ணி கொடுக்கணும். அவன் குற்றவாளி. ஏன்னா குற்றவாளி சிசிபியில் வர்றான், அவனுக்கு பேர் ஒயிட் காலர் அக்யூஸ்ட். அவன் குற்றவாளி இல்லாமையும் போகலாம், குற்றவாளியாகவும் இருக்கலாம், ஒரு தொழிலதிபராக இருக்கலாம். இதுதான் காவல்துறையினுடைய. அப்போ அவன் எப்படி குற்றத்தை ஒத்துக்குவான்? இந்த சிசிடி அதாவது சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் சிசிபி அவனை, அந்த குற்றவாளியை ஒரு 10 கோடி ரூபா பொருளாதார வழக்குன்னு வச்சுக்க, அவனை காவல்துறைக்கு உண்டான எல்லா அதிகாரத்தோடு விசாரிக்க முடியுமா? முடியாது. இதே தான் பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டுகிறவனை நீங்கள் காவல்துறைக்கு உரிய 3வது அதாவது 3rd கிளாஸ் முறையில் விசாரித்தா தான் உண்மையை சொல்லுவான். யாரை போய் ஆளுநர் எப்படி விசாரிக்க முடியுமா? இல்லை டிஜிபி போய் விசாரிக்க முடியுமா? இங்கே பாருங்க, ராஜேஷ் தாஸ் அவர் ஒரு ஏடிஜிபி, எத்தனை எஸ்பியை வேலை வாங்கியிருப்பார், எத்தனை ஐஜி வேலை வாங்கியிருப்பார். அவரை போய் ஒரு விசாரணை அதிகாரி டிஎஸ்பி தான் போடுவாங்க. ஒரு டிஎஸ்பி போய் ஏடிஜிபி விசாரிச்சிட முடியுமா? வழக்கு நீங்கள் என்ன ஆகும்? நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் என்ன ஆகும்? தள்ளுபடியாயிரும். ஓகே, இப்படித்தான் இந்த பாலியல் வழக்குகள் பூராமல் என்ன தைரியத்தில் பண்ணான்னா ஏழை பாளைகள் போய் போராட முடியாது. வசதி படைத்தவர்களை, நீங்கள் பெரிய அதிகாரம் படைத்தவர்களை விசாரணை அதிகாரி கோர்ட்டில் விட்டு நிரூபிக்க வேண்டியவர் ஒரு டிஎஸ்பி தான். எடியூரப்பா பல முறை முதலமைச்சராக இருந்தவர்.
அவரை அந்த விசாரணை அதிகாரி விசாரித்து அந்த பெண்ணிட்ட வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டில் தான் நீங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவாங்க. நீங்கள் எதிரிகள்கிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வாங்க முடியாது. எனக்கு நினைவில்லை, எனக்கு நீங்கள் ரொம்ப சீரியஸாக கேட்டிங்கன்னா எனக்கு ப்ரெஷர் எழுதணும். 81 வயசு அவருக்கு. அப்போ இது 10 வருஷம் நடக்கும். வாச்சாத்தி 100 பெண்களை கதற கற்பழிச்ச நிகழ்ச்சி இது. 10 வருஷமா எந்த பத்திரிகையிலுமே போடலையே. முதலமைச்சர் என்ன சொல்லுச்சு? அப்படின்னு நடக்கவே இல்லைன்னு சொல்லிச்சு. எந்த முதலமைச்சர்னு பேர் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா தான். என்ன அதிசயமா அது? வாச்சாத்தியை ஜெயலலிதாவை, வாச்சாத்தினா ஜெயலலிதா தான், ஜெயலலிதானா வாச்சாத்தி தான். இதை போய் எந்த பேர் சொல்ல முடியுமானா? வாச்சாத்தினா ஜெயலலிதா தெரியாது, உங்கள் தப்பு. அதுக்கு தீர்ப்பு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? அது சிபிஎம் தான் நடத்தினான். சிபிஎம் நடத்தி நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரும்போது பல பேர் செத்தே போயிட்டான். ஓகே. அதாவது காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை அத்தனை ஜீப்பு போகுது இந்த கிராமத்தை சுற்றி வளைச்சு. கல்லா கற்பழிப்பு தான். அது ஒரு அம்மா சொல்லுது, நாங்கள் 100 பெண்கள் நிர்வாணமாக நிறுத்தப்பட்டோம். அதிகாரி பூரா நிற்கிறான். நாங்கள் கதற கற்பழிக்கப்பட்டோம். கேட்கவே இந்த நாட்டில் நாதி இல்லை. இந்த மரம் தான் சாட்சி, இந்த ஏரி கரை தான் சாட்சின்னு அந்த மாதிரி சொல்லுது. அப்போ இந்த நாட்டு சட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜெயலலிதா சட்டசபை அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை அப்படி அந்த அம்மா சாதாரணமாக சொல்லிச்சு. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொலிட்டிக்கல் அவேர்னஸே இல்லை. அதே தான் எல்லா மாநிலங்களும் அதே கதை தான். அப்போது இது எங்கே வீரியமாக இருக்குன்னா, வீரியமாக இருக்கிற சில மாநிலங்களில் மேகாலயா சண்முகநாதன் தப்பிச்சு ஒடியான்ட்டார். இந்த பாலியல் குற்றச்சாட்டை பற்றி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவில் நடந்த பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றியா. நன்றி, வணக்கம்.